ஹெச்ஏக்யூ அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படம் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு முஸ்லீம் பெண் அவங்களோட உரிமைக்காகவும் அவங்களோட மரியாதைக்காகவும் நீதிக்காகவும் எப்படி போராடுறாங்கன்றத சொல்லுது. அந்த போராட்டத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தை இருக்குது. அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அது சரிதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுற இடத்துல இவங்க அதை எதிர்த்து போராடும்போது அதாவது ஒரு நார்மலான ஒரு இடத்துல வந்து பெண்கள் வந்து ஒரு இதை எதிர்த்து போராடும்போது எவ்வளோ எதிர்ப்புகளை சந்திப்பாங்க, எவ்வளோ பழி சொற்களை ஏற்பாங்கன்றது தெரியும். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிற ஒரு சமூகத்திலேருந்து வர ஒரு பெண் எவ்வளோ அழுத்தங்களை சந்திச்சிருப்பாங்க. சமூகம் சரி, மதம் சரி, குடும்பம் சார்ந்து எல்லாத்தையும் அதெல்லாம் எதிர்த்து அவங்க எப்படி போராடுறாங்கன்றது தான் இந்த கதை. அதில் அவங்க அப்பா எல்லா நேரமும் அவங்களோட துணை இருக்கிறாரு. இவங்களோட மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எப்போவுமே தான் பொண்ணு ரைட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. அது அவளோட உரிமை அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு படிக்கலை அப்படின்னாலுமே ஆனாலும் அந்த பொண்ணோட மதம் சார்ந்த அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு அவங்களுக்கான நீதியை அவங்க வந்து கடைசியாக வந்து அவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு அந்த நீதியை சட்டமன்றத்தின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிது அந்த நீதி. அதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு பெண் தன்னோட வாழ்வாதார உரிமை மற்றும் அவங்களோட மரியாதைக்காக நீதிமன்றத்தில் போராடுற ஒரு கதை தான் இந்த கதை. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கதை. ரொம்ப அழகான ஒரு கதை. தேங்க்யூ.